இதுதான் வந்து பார்ட் 2. பார்ட் 1 நீங்கள் பார்த்துருக்கீங்க. பயங்கரமான மழை இடியெல்லாம் வந்துச்சு. நான் கூட தண்ணி வீட்டு வரைக்கும் வந்துடும் நினைச்சேன். வீட்டுக்குள்ளெல்லாம் வரல. சரி ஓகே, நான் மட்டும் தான் படுத்துருக்கேன். சின்ன காணா இங்கே தானே படுத்துருந்தான். ஒருவேளை சீக்கிரம் நமக்கு முன்னாடி எழுந்திரிச்சு போய் புறப்பட ஆரம்பிச்சிட்டானா ஸ்கூலுக்கு. சின்சானே ஒருவேளை ட்ரெஸ் சேஞ்ச் ரூமில் இருப்பானோ? ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் இல்லை, வேற எங்கே போயிருப்பான்? என்ன ஏதோ டிவி சவுண்ட் மாதிரி கேட்குது. ஆடா பாவி சின்சானே, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகணும்டா. ஸ்கூலுக்கு போகாம மேலே உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கியா? அது வரல. சின்சானுக்கிட்டலாம் வாயில சொன்னா புரியாது. மண்டையில 4 கொட்டு கொட்டி அவனை ஸ்கூலுக்கு தள்ளி விட்டுன எப்படியாவது. அவன் மட்டும் வீட்டில் இருந்தான், நமக்கு தான் பிரச்சனை இல்லையா? வேற எங்க போயிருப்பான்? புக்கெல்லாம் இங்க இருக்குது, ஆனா இங்கேயும் இல்லை. அவன் டைனிங் டேபிள் இருப்பானா? இங்கேயும் இல்லை. அதோ பாருங்க, இங்க படுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கானா? டே காலங்காத்தால இங்க படுத்து என்னடா தூங்கிட்டு இருக்க? ஏந்திரா டே சின்சானே, ஏந்திரியே சின்சானே. டே சின்சான், இன்னும் ஒரு அசிங்கம் இல்லாம படுத்துருக்கான். டே சின்சானே, என்னையெல்லாம் ஏமாத்த முடியாது, ஒழுங்கா ஏந்திரிச்சிரு. நான் எது சொன்னாலும் ஏந்திரிக்க மாட்டேங்கிறான். சின்சானுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, மயக்கம் போட்டு விழுந்துட்டான்ட்டுக்கு. நம்ம டாக்டரை சீக்கிரம் கூப்பிடணும். ஹலோ டாக்டர், ஒரு எமர்ஜென்சி, சீக்கிரம் வாங்க. என் சின்சானுக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். எவ்வளோ வேகமாக வர முடியுமோ சீக்கிரம் வந்து என் சின்சானை காப்பாற்றி கொடுங்க. லவ்லி, நீ கவலைப்படாத. உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல தான் நான் இருக்கேன். எவ்வளவு வேகமா உங்க வீட்டுக்கு வர முடியுமோ அவ்வளவு வேகமா உங்க வீட்டுக்கு வரேன். சின்சான் மூச்சு பேச்சு இல்லாம கீழே கிடக்குறான். நேற்று நைட்டு நம்ம கூட தானே பெட்ல படுத்து தூங்கினான். எப்படி இங்கே வந்தான்? லவ்லி வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம லவ்லி எமர்ஜென்சின்னு சொல்லி கூப்பிட்டானே, அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரியல. சீக்கிரம் உள்ள போய் பார்ப்போம். ஹலோ, யாராவது உள்ள இருக்கீங்களா? டாக்டர், கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. உள்ள ஆள் இருக்காங்களா? லவ்லி சவுண்ட் தான் கேக்குது. அப்ப இங்கதான் எங்க அவன் இருக்கான்னு நினைக்கிறேன். லவ்லி எங்க இருக்கான்? சின்சானே ஏந்திரான், ஏந்திரி. இங்கதான் சவுண்ட் கேக்குது. அப்ப இங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். லவ்லி, இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, இந்த சின்ன பையனுக்கு பிரச்சனை தான் நீ என்ன போன் போட்டு வர சொன்னியா? டாக்டர், சின்சானுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல டாக்டர். காலையில இருந்து இங்கே தான் படுத்துருக்கிறான், ஏந்திரிக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க டாக்டர், அவனை காப்பாத்துங்க. நான் இருக்கும் போது நீ கவலை பண்ணக்கூடாது லவ்லி. நான் பாத்துக்கிறேன் இந்த சின்ன பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி. பெரிய பிரச்சனையெல்லாம் இல்ல, ஏதோ ஒண்ணு பெருசா பார்த்து பயந்து மயக்க போட்டு விழுந்திருக்கான். அதுதான் பிரச்சனை. இன்னும் கொஞ்ச நேரம் அவன் ரெஸ்ட் எடுத்தானா அவனா தானா எந்திரிச்சுக்குவான். பயந்துட்டானா? எதை பார்த்து பயந்து மயக்கம் போட்டிருப்பான்? எனக்கு தெரியல லவ்லி, அவனா எந்திரிப்பான். இதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட கேட்கறான். டாக்டர் ஃபீஸ் இந்த சின்ன பையனுக்கு தேவையில்லை, ஏன்னா நான் எதுவும் பெருசா செக் பண்ணல. ஆனா ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன். இதெல்லாம் மெடிக்கல்ல வாங்கி கொடுத்து அவனுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுங்க. அப்பதான் அவன் முழுசா சரியாகும். முக்கியமான விஷயம் லவ்லி, இந்த இடத்துலதான் அவன் எதையோ பார்த்து பயந்து இருக்கான். அவனை தனியா மட்டும் விடாது, இல்லைன்னா ரொம்ப பயந்து அவனுக்கு பெரிய பிரச்சனை வந்து. சரி லவ்லி, அவனே என்ன கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவான். என் வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து. சின்சான் எப்படி துருன்னு ஓடிக்கிட்டு இருப்பான்? இப்படி படுத்திருக்கானே காலையில இருந்து. சின்சான், உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன்டா சின்சான். இன்னும் கொஞ்ச நேரம் அவன் ரெஸ்ட் எடுத்தானா எந்திரிச்சுக்குவான்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாரு. சரி, இவனை தூக்கிட்டு கீழே போவோம், வெற்றியாவது படுத்து வைப்போம். இங்கேயே படுத்திருக்கான் காலையில இருந்து. சின்சான் ஏந்திரி, சின்சான் எந்திரிக்க மாட்டேங்கிறான். உனக்கு எதுவும் ஆகாது சின்சான், உன் கூட நான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இவனை பொறுமையா கீழே தூக்கிட்டு போய் பெட்ல படுத்து வைக்கணும். டாக்டர் சொன்னதை பார்த்தா இவன் எதையோ பார்த்து பயந்துருக்கான். எதை பார்த்து பயந்துருப்பான்? அதுவும் வெளியே போய் எதையாவது பார்த்து பயந்து கீழே விழுந்துருந்தானா கூட சொல்லலாம். வீட்டுக்குள்ளேயே பயந்து கீழே விழுந்திருக்கான். நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருந்திருக்கோம்? எதை பார்த்து பயந்துருப்பான் தெரியல. அவன் எந்திரிச்சாதான் தெரியும். அவன் இப்பொழுதுக்கு எந்திரிக்க மாட்டான் போல, ஒரு அசைவும் இல்லை. சரி, இவனை பெட்லையாவது படுக்க வைப்போம். சின்சான் இங்கே படுத்து, இவன் எப்போ மயக்கத்துல இருந்து எழுந்திருப்பான்னு தெரியலையே. சரி, இங்க நின்று பார்ப்போம். சின்சானே, எதுக்கு அப்படி ஓடிக்கிட்டு இருக்க? நின்றாடே. எங்கடா பேய் இருக்கு? நீ தான்டா பேயே. மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுல கண்ணு எதுவும் போயிருச்சாடா? என்ன பார்த்து பேய்ங்கிற? இல்ல நேத்து நைட்டு நீ தான் பேய வந்த. ஏன்டா பொடி போயல, நம்ம பாச பார்த்து பேய்ங்கிற? உன்னை காப்பாத்தினதே அவரு தான்டா. என் கண்ணுக்கெல்லாம் அவரு நல்லா தான் தெரியுறாரு. அப்ப நேத்து நைட்டு அப்ப நீ இல்லையா? ஒன்னு மாதிரியே ஒரு பேய் பார்த்தேன்டா நேத்து நம்ம வீட்டுல. ஒன்ன மாதிரியே இருந்துச்சுடா பாக்க. அதுவும் இல்லாம உன் தலை தனியா உடம்பு தனியா தனித்தனியா இருந்ததுடா. என்னடா சொல்ற? எதுவும் கட்டுக்கதை சொல்றானா? நேற்று நைட்டு நம்ம படுக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆனா அது என்ன சத்தம் நானும் ஒழுங்கா கவனிக்காம விட்டுட்டேன். வேலை சின்சன் சொல்ற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது மர்ம சக்தி இருக்குமோ? இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. ஓகே, நம்ம பைக் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். சின்சானும் லக்கியும் வீட்லயே இருக்கட்டும், நம்ம போயிட்டு வருவோம். இப்ப நேரம் நம்ம எங்க போறோம்னா நம்ம குருஜியை தான் பார்க்க போறோம். அவரு ஒரு சாமியார், அதனால நம்ம வீட்டுல என்ன இருக்குன்னு அவருக்கு கண்டிப்பா தெரியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம குருஜி வந்து ஏதாவது மலை உச்சியில உட்காந்துதான் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அங்க போய் பார்ப்போம்.
மலை உச்சிக்கு வந்தாச்சு. நம்ம சாமியார் இங்க தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, வண்டி எங்கேயே நிறுத்திட வேண்டியதான். இந்த இடம் தான் இருக்கிறதுலே ரொம்ப அமைதியா இருக்கு. ஒரு காக்கா குருவி சவுண்டு கூட கேட்கலையே. அதோ உட்கார்ந்து இருக்காரு பாருங்க நம்ம சாமியார். மேல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல. குருஜி, பட்டா, நீ எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். நீ நினைத்தது சரிதான். உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு மர்மம் சக்தி இருக்கிறது. ஆனால் அது உறுதியாக தெரிய வேண்டும் என்றால் நமது மந்திர சக்தியினால் மட்டும்தான் முடியும். அதற்கு நான் உங்க வீட்டுக்கு வர வேண்டும். குருஜி, நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். உங்களை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் கூட வாங்க. கொஞ்ச நாளாவே எங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்ம சக்தி இருக்கிற மாதிரியே தோணுது. என் கூட நீங்க வரணும். அட்டா, நான் இருக்கும் போது எனது சிசினுக்கு பிரச்சனை என்றால் நான் சும்மா இருப்பேனா? நான் வருகிறேன் உன் கூட. நம்ம சாமியார் மலையை விட்டு இறங்கிட்டார் ரோய். அப்ப நம்ம பிரச்சனை எல்லாம் தீர போகுது. அவர் மேல பாருங்களே, லைட் வெளிச்சம் பிரகாசமா இருக்குது. அவர் கால் வச்ச இடம்லாம் பாருங்க, பூ பூக்குது. குருஜி, எனக்காக நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க, நம்ம வண்டியில போலாம். ஓகே, நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். குருஜி, எங்க வீட்டுல இருக்க பிரச்சனை தீர்ந்துரும் தானே? பேய் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பேய் நீங்க தான் விரட்டணும். பட்டா, உங்கள் வீட்டில் இருக்கும் மர்ம சக்தி பேயா இல்ல என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். அது மந்திரத்தின் மூலியமாக தான் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கப்புறம் தான் அதை அழிப்பதற்கான முயற்சியில் நம்ம இறங்க வேண்டும். ஆனால் அது அவ்வளவு சுலபம் அல்ல. காரணம் தப்பினால் மரணம் நிச்சயம். சொல்றீங்க, நீங்க என் கூட இருக்கீங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். நீங்களே இப்படி சொல்றீங்களே. சரி, வீட்டுக்காவது போ. ஒரு வேளை நம்ம வீட்டுக்குள்ள பேய் இருந்துச்சுன்னா அச்சோ, என்ன பண்றது தெரியல. குருஜி, எங்க வீட்டுக்கு வந்தாச்சு. இதான் எங்க வீடு. வீட்டுக்குள் தான் மர்ம சக்தி இருக்கிறது என்று நீ கூறினாயா? நான் பார்க்கிறேன். இல்லை, நான் இந்த வீட்டுக்குள் வரக்கூடாது என்று ஏதோ ஒரு மர்ம சக்தி என்னை தடுக்கிறது. மர்ம சக்தி ஒரு தீய சக்தியாக இருக்கிறது. தீய சக்தியே, என்னிடமே உன் விளையாட்டை காட்டுகிறாயா? நான் யார் என்று இப்பொழுது காமிக்கிறேன் பார். என்னை உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. நான் உள்ள வரதான் போகிறேன். இந்த வீட்டுக்குள் நான் நினைத்த மாதிரி ஏதோ ஒரு மர்ம சக்தி இருக்கிறது. அது பேயா இல்ல வேற என்னவான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சிம்சன் சொன்னது உண்மைதான் போலயே. இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை எப்படி குறிச்சு கண்டுபிடிக்கிறது? யாரா இந்த சாமியாரா? ஒரிஜினல் சாமியாரா இல்ல போலி சாமியாரா? சிம்சன் வாய வச்சுட்டு கம்முன்னு விடுறா. வீட்டுக்குள் இருக்கும் மர்ம தீய சக்தி பேயா இல்ல வேற ஏதாவது கண்டுபிடிக்க ஒரே வழிதான் இருக்கிறது. நீ போய் பசு மாட்டை கூட்டி வா. அந்த பசு மாடு நமக்கு காட்டி கொடுக்கும் இந்த வீட்டுக்குள் பேய் இருக்கிறதா இல்லையா. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்கு நடுவில் என்னோட மந்திர கோலத்தை நான் போட வேண்டும். அதற்குள் அந்த மாட்டை கூட்டி வா. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த மந்திர கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் மாடோட வரேன். எங்க போய் கூட்டிட்டு வருது? டிராவல் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வில்லேஜ் இருக்கு. அங்க போய் ஓட்டிட்டு வரோம். மாடை வீட்டு வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. மாடே, உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. இங்கே நின்னுக்குச்சு. எப்பறம் அதை போய் தட்டுறது? பின்னாடி தட்டி நம்மள எட்டி உதச்சு போட போகுது. உள்ள போகுது. போ 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 போ. குருஜி, நீங்க கேட்ட மாதிரியே நான் ஒரு பசுமாடை கூட்டிட்டு வந்துட்டேன். பசுமாடும் மகாலட்சுமியும் ஒன்றுதான். இந்த வீட்டுக்குள் பேய் இருக்கிறதா இல்லையா என்று இந்த மகாலட்சுமி நமக்கு காட்டி கொடுக்கும். என் மந்திர வளையத்துக்குள் அந்த பசுமாடை நிக்கவை. இந்த மாட்டை நான் எப்படி அந்த வளையத்துக்குள்ள கொண்டு போய் நிக்க வைக்கிறது? மாடே, ப்ளீஸ் எப்படியாவது அந்த வளையத்துக்குள்ள போய் நின்று ப்ளீஸ். அது பக்கத்துல போகுது. நவுறுது. அவ்வளவுதான், பக்கத்துல போ. இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம். அப்படியே நின்று. மந்திர வளையத்துக்குள் மகாலட்சுமி நிற்கிறாள். இப்பொழுது இந்த வீட்டுக்குள் மர்ம சக்தி இருக்கிறதா தீய சக்தி இருக்கிறதா என்று நமக்கு இந்த மகாலட்சுமி காட்டி கொடுப்பாள். பசு மாட்டு மூலியமாக நான் மந்திரத்தை ஆரம்பிக்க போகிறேன். இந்த பசுமாடு எங்கே நின்றால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஜூம்பாஜி பூஜா பீஜி, ஜூம்பாஜி பூஜே பீஜி. பசுமாடு இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அந்த மாட்டை பிடிங்கள். அது வெளியே போச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும். பிடிங்க அந்த மாட்டை. தெரியல. சாமி கிட்ட போய் கேட்போம். நான் நினைச்சது சரிதான். இந்த வீட்டுக்குள் பேய் இருக்கிறது. என்ன சாமி சொல்றீங்க? பேய் இருக்கா? ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள அது ரொம்ப புழுக்கமா இருக்கும் கூட வெளியே போயிருக்கலாம். இரண்டாவது மந்திரத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்ப
இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் பேய் நமக்கு இது கண்ணுக்கு முன்னாடி வரப்போகிறது. 4 விளக்கை பத்த வை. இந்த வளையத்தில் மந்திர கோலத்தை சுத்தி 4 விளக்கை வைத்து விட்டாயா? என் மந்திரத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். இந்த வீட்டில் பேய் இருந்தால் நமது கண்ணுக்கு முன்னாடி வரும். எல்லாரும் தயாராக இருங்கள். ஜூம்பாஜி பீஜா பீஜு, ஜூம்பாஜி பீஜா பீஜே, ஜூம்பாஜி பீஜா கீஜி, ஜூம்பாஜி புரா பூஜி, ஜூம்பாஜி பூஜா பீஜி, ஜூம்பாஜி பூஜா பீஜி, ஜூம்பாஜி பூஜா பீஜி, ஜூம்பாஜி பாஜு, ஜூம்பாஜி பாஜு, ஜூம்பாஜி பீஜா பீஜி. அந்த சீசை வெளியே, அந்த பைய வெளியே. தீ சக்தி இருந்தா வெளியே வரணும் சீக்கிரம். வா 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 வா, என் கண்ண முன்னாடி வா. வா 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 வா, என் கண்ண முன்னாடி வா. வரணும், வெளியே வா. என்ன குடிச்சது? ரத்தமா வருது. இல்ல, இப்படி நடக்கக்கூடாது. எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம உயிருக்கு ஆபத்து. சீக்கிரம் வெளியே போங்க. டோரை திறங்க, வெளியே போகணும். என்னோட டோர் லாக் ஆயிடுச்சு. இந்த டோரை விட்டு வெளியே போகல. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இல்லைன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து. கதவை எப்படியாவது திறங்க. இல்லைன்னா நம்ம உயிர் இதே இடத்துல போயிடும். இந்த வீட்டுல இருக்கிறது சாதா பேய் இல்ல, ரொம்ப 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 மோசமான பேய். இருக்கக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப மோசமான தீய சக்தி இருக்கிறது. சீக்கிரம் வாங்க, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். இல்லைன்னா இந்த வீட்லயே உங்க உயிர் போயிடும். மந்திர சக்தியோட இந்த வீட்டுல இருக்க தீய சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்குது. இதை அழிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. இதை அழிக்கணும்னா இன்னும் பெரிய சக்தி நமக்கு தேவை. இந்த தீய சக்தியை அழிக்காம இந்த வீட்டுக்குள்ள போக கூடாது. அப்படி போனோம்னா நம்ம உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. குருஜி, அங்க பாருங்க, என் வீட்டு மேல ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்து நான் போகிறேன் சீக்கிரமா. பாய் பாய்.